கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாய் கடைசி நாட்களில எழுப்புதலில் பெண்களுடைய பங்கு என்ற இந்த நிகழ்ச்சியில இந்த முதல் பகுதியை நம்ம பார்த்தோம். இந்த இரண்டாம் பகுதியில மறுபடியும் நம்ம இணைந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வெளிப்படுவாராக. கடந்த பகுதியில நம்ம பார்க்கும் பொழுது எப்படி தேவன் தெரிந்து கொண்டார், எப்படி பிரித்தெடுத்தார், எப்படி அவர் அபிஷேகம் செய்தார், எப்படி அந்த கன்ஃபர்மேஷனை கொடுத்தார், எப்படி அந்த வசனத்தின் வெளிச்சத்தை உண்டாக்கினார், எப்படி புதிய அனுபவங்களை கொடுத்தார் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த வாரத்தில் நம்ம எப்படின்னா, இப்போ 3 பேரா இருந்தீங்களா, அடுத்தது 4 பேரை கொண்டு போனார். இந்த 4 பேருக்கான அடையாளத்தை அவர் வேதத்துல எங்க காட்டினார்னா எசேக்கியேல்ல காட்டினார். 4 ஜீவன்களை குறித்ததான ஒரு தன்மையை அவர் வெளிப்படுத்தினார். அதாவது இந்த ஜீவன்களை குறித்து நாங்கள் வாசிக்க தொடங்கும் பொழுது பாரத்தை அவர் போட்டு அதை வாசிக்க வச்சார். வாசிக்க வைக்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வாட்டி வாசிச்சிருக்கோம், அதை கடந்து போயிருக்கோம். ஆனா இந்த முறை வாசிக்கும் பொழுது அவர் எப்படி பிளச் பண்ணார்னா, 4 ஜீவன்களுடைய தன்மைகளா நீங்க அடையாளப்படுத்தப்பட்டு பூமியில 4 பேரா நிக்கிற ஒரு காரியம் இருக்கு. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்ட்டு கொடுக்கப்படும். சிங்கத்துக்கு ஒப்பான ஒரு காரியம் ஒருத்தருக்கு, அதுக்கப்புறம் காளைக்கு ஒப்பான ஒரு காரியம், மனுஷ முகம், கழுகுக்கு ஒப்பான காரியம், இந்த 4 தன்மையும் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதனுடைய அடையாளம் என்ன அப்படின்றத குறித்து அவர் வெளிப்படுத்தினாரு. அப்ப எங்களுக்கு 4வது நபர் யார் ஆண்டவரே அப்படின்னு நாங்க தேவன்கிட்ட கேட்டோம். அப்ப சொன்னாரு, ஏன் பிள்ளைய நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், என் மகளை நானே ஏற்ற நேரத்துல கொண்டு சேர்ப்பேன்னாரு. உண்மையா இதுல சேர்க்கப்பட்டவங்களை பத்தி நான் சொல்லணும்னா, இவர்கள் யாரும் எங்களுக்கு தெரிஞ்ச அல்லது எங்களுக்கு பழக்கமான இந்த சிஸ்டர் கூப்பிட்டா நல்லா இருக்கும், இது ஜபா இவங்களுக்கு வாஞ்ச இருக்கு, இவங்களை கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு கூட்டப்பட்டவங்க கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாருமே எப்படி கூட்டப்பட்டாங்கன்னா, தேவனால் இவங்க தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. இந்த ஐக்கியத்தோடு அவங்க இணைக்கப்பட்டாங்க. அந்த இடத்துல அவங்க நின்று அந்த பகுதியில் அவங்க நிற்கும் பொழுது நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம், இப்போ 3 பேரை அனுப்ப 4வது யார் வருவா அப்படின்னு நாங்கள் யோசிக்கும் போது, அப்போ எங்களுக்கு அது அவர் சொன்னார், நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன், யார் அந்த இடத்துல வரணுமோ அவங்க கரெக்டாக அந்த நேரத்தில் வருவாங்கன்ட்டு. அப்போ சிஸ்டர் அதை உள்ளே கொண்டு வரது ஒரு பெரிய சாட்சி. அந்த சாட்சி அவங்க வாயில கேட்கும் போதுதான் கர்த்தர் அவங்களை எப்படி பயன்படுத்தினான்னு தெரியும். நம்ம கேட்போம். மட்டும் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல ஒரு சொல்லிக்கொள்ள விரும்புகிற காரியம் என்னன்னா, அடியன் வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஒரு காரியம் நடந்தது. சிஸ்டர் போன வார பகுதியில் அவங்க ஷேர் பண்ணாங்க இல்லையா, கர்மேல் பர்வதத்தில் அந்த அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த அபிஷேகம் இது நடந்த பிறகுதான் இணைக்கப்பட்டது. கர்த்தர் உணர்த்தினார் இதுதான் காரியம் அப்படின்ட்டு. ஏன்னா அதை நடத்தப்படும் போது அது எதற்காக நடத்தப்படுகிறோம், எப்படி நடத்தப்படுகிறோம் தெரியாது. பின்னர் கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது அது மகிமையா இருக்கும். அப்ப அந்த வேலை செய்யற ஸ்தலத்துல எப்பவுமே ஒரு வெறுமை காணப்பட்டது. வெறுமைன்றது சென்ஸ் மற்ற விஷயத்துல உலக பிரகாரமான காரியங்கள் இல்லை சிஸ்டர். அதாவது நம்முடைய அழைப்பு என்ன, எதுக்காக நாம் அழைக்கப்பட்டோம், எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம், எதற்காக மீட்டெடுக்கப்பட்டோம், அதை நம்ம கரெக்டா கர்த்தருடைய சித்தப்படியே செயல்படுத்துறோமா அப்படின்ற சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்ய முடியுமோ கர்த்தர் சொன்ன காரியத்தை நாம் செயல்படுத்த எப்பவுமே வாஞ்சி உள்ளவர்களா இருந்திருக்கிறோம் எல்லாருமே. நான் மட்டும் இல்லை, இந்த டீம்ல இருக்க நிறைய பேர் அப்படிதான், அத்தனை பேருமே அப்படித்தான். ஒரு வாஞ்சையோட செயல்படுகிற கூட்டம் தான், டீம் தான் இது. அப்போ அந்த இடத்துல அந்த வேலை ஸ்தலத்துல ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் 2nd ஃப்ளோர்ல நடந்துட்டு இருந்தேன். அந்த 2nd ஃப்ளோர்ல நடந்து தான் வேலை செய்ய அந்த பர்டிகுலர் இடத்துக்கு வர முடியும். அப்போ அந்த 2nd ஃப்ளோர்ல நடந்து வரும்போது பர்டிகுலர் இடத்துல வரும்போது ஒரு அனாயிண்டிங் இருக்கும். அனாயிண்டிங் ஃபீல் பண்ண அந்த இடத்தை தாண்டி வந்த பிறகு அந்த அனாயிண்டிங் இருக்காது. ஒரு அபிஷேகம் மாதிரி சிஸ்டர், ஒரு நிரப்புகிற காரியம். அது என்ன சொல்றது, அந்த கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, புல்லரிக்கிற காரியம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நம்ம ஜெபிக்கும் பொழுது சபைகள்ல அந்த அனுபவம் ஏற்படும். அந்த அனுபவம் எனக்கு அங்க ஏற்பட்டது சிஸ்டர். அப்புறம் நீங்க சொல்லும் போது அந்த கர்மேல் பர்வதம் அந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்டு வந்தீங்கன்றது எனக்கு தெரிஞ்சு அது 2-3 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா தேவன் சொல்லாம சிஸ்டர் சொன்னது போல அடியார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அது உலக பிரகாரமான காரியங்களாகட்டும் எதுவாகட்டும் சரி பேசிக்க மாட்டோம். ஆனால் நிறைய காரியம் எதுக்காக கர்த்தர் நடத்துறாருன்றது தெரியாது. ஆனால் அவரே வெளிப்படுத்துறாரா அப்ப நாங்க தெரிஞ்சுப்போம். அப்ப அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா கேட்டீங்களா சிஸ்டர், அந்த அபிஷேகம் வந்த பிறகு என்ன காரியம் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ உங்க டீம்ல இருந்த ஒருத்தர் என்னை பாக்குறதுக்காக அங்க வந்தாங்க. அங்க அவங்களும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. வரும்போது அப்ப அவங்க கிட்ட கேட்டேன், இது மாதிரி அந்த இடத்துல நடந்து வரும்போது ஒரு அனாயிண்டிங் இருந்தது, யாராவது அங்க ஜெபிக்கிறவங்க இருக்காங்களான்னு கேட்டேன். இதுதான் கேட்க வச்சார் கர்த்தர். அப்ப பாத்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, நான் தான் ஜெபிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ஜெபிச்சீங்களா அப்படின்னா, ஆமா நான் ஜெபிச்சேன். ஏன்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் அவங்க உங்களோட தான் இருந்தாங்க சிஸ்டர். அப்புறம் சிஸ்டர் கூட எனக்கு தெரியாது, அவங்கள தான் தெரியும்.
அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன காரியம், எங்களுக்கும் ஒரு டீம் இருக்கு, ஜெப டீம், நீங்க ஜாயின் பண்றீங்களா சிஸ்டர் என்ன கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், எந்த ஒரு காரியமும் அதை கர்த்தர்கிட்ட இருந்து வருகிறது என்பதை உறுதிப்படுத்தாமல் நாம் வந்து இந்த நாட்கள்ல எதையும் செய்வதற்கு நாம் எப்பவும் கவனமா இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ அதன்படி செய்ய ஒரு எச்சரிப்போடு கூட அதை உறுதிப்படுத்திட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட அந்த காரியத்தை குறித்து கேட்கும் பொழுது அவர்கிட்ட இருந்து அனுமதி வந்தது. சொல்லியிருக்காரு. அதனால இணைப்பதற்கு ஒரு பாலமா அந்த சகோதரி கொடுத்திருக்கிறார் என்பது அப்புறம் வந்து பின்னாட்கள்ல நாங்க அறிந்து கொண்டோம். அப்போ வந்து இணைக்கப்பட்ட காரியம் அப்படிதான் சிஸ்டர் வந்தது. அப்போ வந்து அந்த ஆரம்பத்துல வந்து அந்த டீம், ஜெபிக்கிற டீம், நீங்க சொன்னதுபடி அந்த பெண்கள் ஜெபிக்கிற டீம்ல ஃபர்ஸ்ட் வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த காரியங்கள் நடந்தது. தொடர்ந்து அந்த ஜெப பிரேயர்லயே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த 4 ஜீவனுக்குள் அடியேனை வந்து கர்த்தர் கொண்டு வந்து இணைத்தார். எல்லாவற்றையுமே வந்து ஒரு நோக்கத்தோட ஒரு ஆயத்தம் இல்லாம கர்த்தர் செயல்படுத்துறது. அந்த இருதயத்தை அவர் பிறந்த நாள் முதல் தெரிந்து கொண்டு இதற்காகவே அது ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை உணர்த்தி இருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல நமக்கு உணர்வு காணப்படவில்லை அடியனுக்கு. அதனாலதான் அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து உணரல. அப்புறம் 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 அந்த உணர்வு கிட்ட வர வர வரதான் அந்த உணர்வுன்றது வருது சிஸ்டர். அப்பதான் வந்து நம்ம வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த இதை சொல்றேன், சுய மகிமைக்காக இல்லை. அந்த இடத்துல வேலை செய்யும் போது ஆண்டவருக்காக எது செஞ்சாலும் இதுல வந்து ஒரு காரியம் இல்லை. இது இந்த ஒரு சபைக்குண்டான காரியங்கள் மட்டும் இல்லை, ஒரு ட்ரெடிஷ்னல் நம்ம சர்ச்சுக்கு போறது, சண்டே போறது வர்றது. இப்ப நீங்க சொல்ற அந்த சண்டே கிளாஸ் அந்த அனுபவங்கள்லாம் கூட எனக்கு எங்க சபையில நான் எந்த இடத்துலயும் இல்லை சிஸ்டர். ஏன்னா குடும்ப சூழ்நிலை நீங்க சொன்ன அதே காரியம்தான், அழுத்தம் பல விதத்துல இருந்தது. அதனால அந்த சபையின் காரியத்துல கூட ஒரு அளவுக்கு தான் என்னால் வந்து ஈடுபாடோடு செய்ய முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் இதில் வந்து அவர்கிட்ட நான் கேட்டுகிட்டே இருப்பேன் என்னன்னு. அப்போ இந்த இடத்துல நான் சேரும்பொழுது அகைன் வந்து கர்த்தர்கிட்ட அந்த அனுமதி பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு சந்தோஷம், அப்புறம் ஒரு நிறைவு காணப்பட ஆரம்பிச்சது சிஸ்டர். இருதய நிறைவு உண்டாச்சு அந்த இடத்துல. அந்த பிரேயர்ல பங்கெடுக்கும் பொழுது, அந்த எல்லாரும் சேர்ந்து கூடி ஜெபிக்கும் பொழுது, அது யூஷுவல் ட்ரெடிஷனல் ஜெபமா இல்லாம ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு ஆவியானவர் இடைப்படுகிற ஒரு ஜெபமா இருந்தது. வார்த்தையால உறுதிப்படுத்திக்கிற ஒரு ஜெபமா இருந்தது. உடனே ஆன்சர் பண்றது, உடனே கன்ஃபார்ம். நம்ம சொல்லும் போது, நீங்க சொல்லும் போது நாம இப்ப தேவன் வந்து நமக்கு அந்த டைம் சொல்வாரு. டைம்னா நாளைக்கு இப்போ ஒரு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப உண்மையாலுமே அது ஒரு பயங்கரமான அனுபவமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு 4 பேரை நம்ம போது நாளைக்கு எப்ப ஜெபிக்கணும், ஆஸ் யூஷுவல் எழுந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபமா இருக்காது. அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த 6 மணிக்கு நீங்க வந்து கூடணும் அப்படின்றவாரு மெசேஜ்ல போடும்போது. ஆனா கர்த்தரோட கிருபை, ஏன்னா கர்த்தர் ஒரு ஜெபத்தை சொல்றாரு, ஒரு இடத்துல கூடணும் சொல்றாருன்னா எல்லாருக்குள்ளயும் 5:50 ஒரு அலர்ட்னஸ் வந்துரும். தூக்கங்கள்லாம் எங்கேயோ ஓடி போயிடும். ஆமா, அது அந்த நேரத்துல உடனே டக்குன்னு அந்த கரெக்டா கூகுள் மீட் ஓபன் ஆகும். அந்த 5:50 4 பேரும் வந்து உட்காந்து 6 மணி கூட ஆயிருக்காது. அந்த இடத்துல இன்னொரு காரியம், சுய காரியம் எதுவுமே அங்க பேச மாட்டோம். வார்த்தையே அது தேவனே நமக்கு எச்சரிச்ச ஒரு காரியம் சொல்லிட்டாரு. உன்னோட சுய ஜபம், உன்னோட தேதிக்கான ஜபம்னு இதுல பண்ணக்கூடாது. இது நான் ஏற்கிற ஒரு பாட்டு, அதாவது என்னோட காரியம் மட்டும்தான் இதுக்குள்ள வரும். இதை மட்டும்தான் நீ கேட்கணும், நீ பண்ணணும். இதை வச்சுதான் நான் உருவாக்குவேன். நீ வேற எந்த காரியத்துக்குள்ளயும் நீ வேற இவங்களுக்காக ஜபிக்கணும் அவங்க, ஏன்னா நமக்கு அந்த சூழ்நிலைகள் இருந்தது, தேவைகள் இருந்தது, பண தேவைகள் இருந்தது, நம்மளுடைய குடும்பங்கள்ல குறைவுகள் இருந்தது, எல்லாமே இருந்ததுதான். ஆனா ஒரு நாள் கூட அந்த பிரேயர்ல வரும்போது நமக்கு என்ன, எல்லாருடைய இருதயமும் எதான நிரப்பப்பட்டிருக்குன்னா அடுத்து தேவன் என்ன பேசுவாரு, தேவன் நமக்கு என்ன காரியத்தை கொடுப்பாரு, நம்மள எப்படி இப்படிதான் ஒரு வாஞ்சா இருக்கும். உண்மையாலுமே எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். குடும்பத்தின் காரியமோ நம்ம சுயத்தின் காரியமோ தேவையோ அங்க இந்த இடத்துல ஞாபகமே வராது. அந்த இடத்துல அது வரவே வராது. அவருடைய காரியம் அதுலதான் ஃபோக்கஸ்டா இருக்க தேவன் நமக்கு ட்ரெயின் பண்ணார். உண்மையா, ஏன்னா அந்த ட்ரைனிங் ஒருவேளை ஒரு மனுஷர் மூலமா நம்ம பெற்றிருந்தோம்னா நம்ம இதுல நின்று முடியாது. ஏன்னா அவர் தேவனே அதை வந்து நமக்கு வந்து உருவாக்கினார். தேவனே அவருடைய ஆவியானவர். ஏன்னா அந்த நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல அந்த பிரேயர் வந்து ஒரு 1/2 மணி நேரம் போகும், சில நேரங்கள்ல 1 மணி நேரம் போகும். ஆனா அந்த 1 மணி நேரமும் எப்படி இருக்கும்னா, ஒரு காரியத்துக்காக நம்ம அவர் வார்த்தை மூலமா தான் பேசுறாரு, நமக்கு வசனங்களை கொடுத்துப்பாரு. அந்த வசனங்களை நம்ம அறிக்கையிடுற காரியம், ஒப்பு கொடுக்குற காரியம் வரும்போது இன்னைக்கு எதுக்காக கூட்டப்பட்டோம் அப்படின்னும் போது அவர் அதை வெளிப்படுத்துவார். இந்த காரியத்துக்காக நான் கூட்டப்பட்டேன், இந்த காரியத்துக்கு, அப்ப நாங்க இதுக்கு என்ன பண்ணணும், நீ இதுக்கு இப்படி பண்ணு, நீ இதுக்கு வந்து இப்படி செயல்படுத்தணுவாரு. உடனே அதை நம்ம செயல்படுத்தி முடிச்சு நம்ம எல்லாரும் அந்த முடிக்கும் போது ஃபைனலா அவர் என்ன பண்ணாருன்னா,
நான் சொன்ன விதமா நீ செயல்படுத்தி முடிச்ச, அதனால என்னோட இருதயம் களி கூர்ந்துச்சு, பரலோகம் மகிழ்ந்துச்சு. உனக்கு இன்னைக்கு என்ன என்னுடைய காரியம் வந்து நீ இன்னைக்கு என்ன முடிக்கணும்னு நினைச்சோ, நான் என்ன நினைச்சனோ அதை நீங்க பண்ணி முடிச்சீங்க, உங்களுக்கு வந்து அந்த காரியம் அப்படின்னு சொல்லி அவர் அதை முடிக்கும் பொழுது, இது எப்படின்னா ஒரு 1-to-1 கான்வர்சேஷன். எல்லாருக்குள்ளயுமே நம்ம 4 பேரு கூடனா கூட நமக்கு அந்த 1-to-1 கான்வர்சேஷன், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு நிறைவு. அவர் பேசுறாரு, நம்ம அதுக்கு கேட்கிறோம், நம்ம பேசுறோம், அவர் பதில் சொல்றாரு. சோ இந்த கான்வர்சேஷன் வந்து வெறும் ஒரு சைடு மட்டும் இல்லாதபடிக்கு தேவனும் அப்பதான் ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு எப்படி உணர்த்தினார்னா, கர்த்தன் அவர் சொல்றாருல, அவன் கூப்பிடுவான், நான் இறங்கி வந்து அவனுக்கு பதில் சொல்லுவேன். அப்ப அந்த வார்த்தையெல்லாம் நம்ம சொல்றோம்னா அவர் இறங்கி வந்து எப்படி பதில் சொல்லுவாரு, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இந்த அனுபவங்கள் நம்மள எப்படி கொண்டு போச்சுன்னா, அவரும் நம்மளோடு கூட ஜாயிண்ட் ஆகி ஆவியோடு அவருடைய ஆவியோடு இணைக்கப்பட்டு அவர் விரும்புகிற வண்ணமா நம்ம இயக்குகிறார். பாத்தீங்களா, நாம விரும்புற வண்ணமா இல்ல. இப்ப நான் டிசைட் பண்ணிட்டு ஆண்டவரே நீங்க இதை செய்யணும்னு சொல்றது கிடையாது. அவர் நம்மை அவருக்கேற்றது போல வளைக்கிறார். பாத்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு உண்மை. அதுதான் சிஸ்டர் அர்ப்பணிக்க சொல்லுவாரு, அர்ப்பணித்து போக சொல்லுவாரு. எப்பவுமே வந்து நம்ம சுயத்தின்படி நாம நினைக்கிறோம், அந்த ட்ரெடிஷனல் காரியத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். பட் இது வந்து அவர்கிட்ட அர்ப்பணித்து அவர்கிட்ட வார்த்தை வாங்குறது, அந்த பொறுமை, காத்திருக்கிற காரியம். அதே சமயம் ஒருத்தருக்கு ஒரு வசனத்தை வந்து சொல்லுவாரு, அது வந்து அடுத்த நாள் பிரேயர்ல இன்னொருத்தர் வழியா வரும், வெளிப்படும். இந்த காரியம் எல்லாம் கர்த்தரை தவிர அவரோட ஆவியானவரை தவிர யாருமே அதை செய்ய. அதே போல அவருடைய கோபம் வெளிப்பட்ட அனுபவம் அதுவும் இருக்கு சிஸ்டர், அதுவும் இருக்கு. அந்த ஜெபங்கள்ல கூட சில நேரங்கள்ல தேவன் இன்னைக்கு இதை விரும்பியிருப்பாரு, இந்த ஒரு காரியத்தை கொடுத்திருப்பாரு, நீங்க இதுல இருந்து இந்த எனக்கு வந்து 12 மணி நேரம் நீ ஜெபிக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்கும் போது, அது எப்படின்னு ஸ்லாட் உடனே அவரே பிரிச்சிருவாரு. இந்த ஈவினிங் டு மார்னிங் இதை 3 நாள் நீங்க பண்ணணும் அப்படின்னு உடனே அது நம்ம சொன்ன உடனே என்ன பண்ணுவோம், அதுக்காக ஆயத்தப்பட்டு அந்த காரியத்தை நம்ம முடிப்போம். இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அதை பண்ணி முடிச்சிருப்போம். முடிச்ச உடனே அடுத்த நாள் வந்து முடிச்சுட்டு வந்து ரிசல்ட் என்ன கேட்கும் போது நம்மளாம் ஒரு டைம் அதை மாதிரி தானே நினைச்சிருப்போம், தேவன் வந்து அவர் சொன்னதை நம்ம முடிச்சிட்டோம், அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு. ஆனா அன்னைக்கு வந்து அவர் அவ்வளவு துக்கப்பட்டு அவர் கோபப்பட்ட காரியம் எல்லாமும் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப பார்க்கும்போது சர்வன் நாடி ஒடுங்கிடும். என்னவரே நீங்க சொன்னது தானே நாங்க செஞ்சோம், நீங்க எதுக்கு கோபப்படுறீங்க? அப்ப அந்த இடத்துல அவருடைய கோபம் கூட அவர் சொல்ற ஒரு விஷயத்த சொன்னபடி செய்யலன்னா அவருக்கு அந்த கோபம் வெளிப்படுது அந்த இடத்துல. உடனே வந்து அவரு அதை வந்து உடனே நம்ம அந்த இடத்துல மறுபடியும் ஒப்பு கொடுத்து அழுது, ஏன்னா அவர் கோபம் வெளிப்பட்ட உடனே நம்மளால வந்து என்ன பண்ண முடியலன்னா நம்மளுடைய நிலையே இல்ல. அந்த அனுபவம் புதிய அனுபவம். அப்ப நம்ம அதுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்க என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க. அவர் 2 நாள் 3 நாள் சொல்லவே மாட்டார், பேசவே மாட்டார். 2-3 நாள் அவர் சமூகத்துல போய் நின்னாலும் உங்களுக்கு பதிலே வராது. அதாவது ஆவியானவர் வந்து அது ஒரு உண்மையாலுமே ஒரு எப்படி சொன்னா சஞ்சரிக்கிற அனுபவம் மாதிரி இஷ்டம். ஏன்னா நம்ம இனி வாழ்க்கையில வந்து ஜெபம் மேண்டேட்டரியா இருக்கு. ஆனா அந்த ஜெபத்துல தேவனோடு நம்ம ஒருங்கிணைக்கப்படுறோமா? அவருடைய கோபமோ, அவருடைய அன்போ, அவருடைய பாசமோ, அவருடைய அரவணைப்போ நமக்கு உண்டாகுதான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா இந்த அனுபவங்கள் நமக்கு வந்து உண்மையுமே எப்படின்னா அந்த 2 நாள் அது வரைக்கும் அவர் வார்த்தையே வெளிப்படாது. ஐயோ நம்மள அவ்வளவுதான் விட்டுட்டாரான்னு கூட சில நேரத்துல யோசிக்க தோணும். நமக்கு வேற எந்த வேலையுமே ஓடாது, வீட்டுல அவ்வளவு வேலை இருக்கும், ஆபீஸ்ல வேலை இருக்கும், ஹஸ்பண்ட் பதில் சொல்றதுக்கு எல்லாமே இருக்கும், எதுவுமே ஓடாது. இறுதி இதே ஏங்கிட்டு இருக்கோம், ஆண்டவரே நீங்க மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மறுபடியும் எங்களோட பேசுங்க. அடுத்தது 3ஆவது நாள் மறுபடியும் அவர் இறங்கி அவர் பேசி அவர் நமக்கு ஓபன் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு சந்தோஷமே வரும். அப்படி அது வந்து ஒரு இன்டிமசியான ஒரு விஷயம் சிஸ்டர், அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் பாக்குறது வந்து அவர் வந்து இறங்கிட்டாருன்னா, அவர் அபிஷேகம் ஊற்றப்பட்டுச்சுன்னா உடனே வரங்கள் கிரியேசனும், இங்க 10 பேர் சுகமடைஞ்சிடும், அவங்க 100 பேர் வந்து எழும்பிடணும், வியாதி சுகமாயிடணும், மரணத்துல இருந்து எழும்பிடணும், சபையெல்லாம் கூட்டப்பட்டணும், ஜனங்கள்லாம் கூட்டப்பட்டணும், இப்படிதான் வந்து இன்னைக்கு பாக்குறாங்க. இன்டிமசியான காரியம்ன்றது அங்க இல்லவே இல்லை. நமக்கு எப்பவுமே காடோட இன்டிமசியான ஒரு விஷயம் வந்து இருக்கும்போது மட்டும்தான் அவருடைய அந்த நேச்சர் ஆஃப் லவ்வே என்னன்னே நமக்கு தெரிய தொடங்குது. அதே போல அதுதான் சிஸ்டர் அவரை அறிகிற அறிவு. ஆமென். அவருடைய உணர்வு நமக்குள் நாடி நரம்புல எல்லாம் வருகிற காரியம் சிஸ்டர். அப்ப அந்த இடத்துல வந்து அவரோடு கூட அந்த ஒருங்கிணைப்பு வரும்பொழுதுதான் அவர் நம்மூலமாய், ஏன்னா அவருடைய கரத்தின் கிரியை நாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவருடைய கிரியை நம்மூலமாய் வெளிப்படும் சிஸ்டர். அது வந்து பெரிய காரியம், அது வெளிப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு காரியம் உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த இடத்துல அதை ஷேர் பண்ணணும்னு தோணுது.
நான் வந்து இணைக்கப்படுவதுக்கு முன்ன சிஸ்டர் ஒரு 3 மாசம் இருக்கும், உங்ககிட்ட கூட நான் கேட்டேன் நீங்க எத்தனை மணிக்கு ஜெபிப்பீங்க சிஸ்டர் கூட கேட்டேன். அந்த டைம்ல என்ன உட்கார வைப்பார் சிஸ்டர், தனியா எழுப்பி உட்கார வைப்பார். 3 மணிக்கு எழுப்பி உட்காந்துருவோம். உட்காரு, போன வாரம் சொன்னீங்க பாருங்க, மகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிற வந்து சேருவாங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஆயத்தம் எப்படின்னா, அந்த 3 மணி அதிகாலை வேலை எப்பவுமே எழுந்திக்க மாட்டேன். கர்த்தர் அந்த ஒரு மாதமா உங்ககிட்ட வந்து டீம்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி 1 மாதமா எதுக்குன்னே தெரியாது 3 மணிக்கு எழுப்பி உட்கார வைப்பார். தெளிவா இருக்கும் சிஸ்டர் சிந்தை. அந்த டைம்ல எல்லாருக்கும் தூக்கம் வரும். ஆனா அந்த இடத்துல அந்த 3ல இருந்து 4 அது வந்து நீங்க ஜெபிச்ச டைம்ன்றது அப்புறம் தான் தெரிய வந்தது. பட் அந்த இடத்துல நான் இணைக்கப்படல. அந்த இடத்துல அனுபவம் கூட மணியோட அனுபவம் கூட எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, நாங்க அது கூட ஒரு சாட்சியா சொல்லணும். எப்படி நாங்க ஃபீல் பண்ணோம்னா, எனக்கு ஜென்ரலா வந்து 3 மணிக்கு எழும்புற பழக்கம்லாம் கிடையாது சிஸ்டர். ஏன்னா ஒரு 5 மணி 6 மணி ஆஸ் யூஷுவல் இதுதான் ஆரம்பத்தில் டைம். எனக்கு அந்த காலையில டைம் மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த நைட்டு 11 மணி 12 மணிக்கு நம்ம படுக்கிறதுனால காலையில வந்து எனக்கு வந்து எங்க ஹஸ்பண்ட்லாம் வந்து 5 மணிக்கெல்லாம் எழுந்து ஜெபிக்க தொடங்குவாங்க. அப்போ வந்து எனக்கு சில நேரங்களில் நான் அவரோட சேர்ந்து ஜெபிப்பேன். சில நேரங்களில் எனக்கு வந்து எழும்பி உட்காந்து பண்ணும்போது எனக்கு வெறுமையா இருக்கும். இந்த அனுபவத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி இருக்குன்னா, காலையில எழும்பி வந்து சோத்திரம் பண்ணாலும் சரி, பைபிளை திறந்தாலும் சரி, உண்மையா நான் சொல்றேன், கிறிஸ்துவ ஜீவியம் தான் நாங்கள் ஜீவித்தோம், தேவனை பத்தி வாஞ்ச இருந்தது, ஊழியம் செஞ்சோம், தேவனோட காரியங்கள் எல்லாம் செஞ்சாலும் இந்த அதிகாலை அவங்க சொல்லுவாங்க, அதிகாலையில என்னை தேடுகிறவனை கண்டடைவோன்னு சொல்லி சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுவாங்க. எங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, காலையில போய் அவர் 2 hour 3 hour ஜெபிச்சுட்டு வருவாரு. நான் போய் தேவ சமூகத்துல உட்கார்ந்தாலும் எனக்கு ஒரு வெறுமை தான் ஃபீல் ஆகும். அப்ப நான் வந்து நிறைய யோசிச்சிருக்கேன், ஆண்டவரே நீங்க அபிஷேகத்தை நிறைய, அதாவது இந்த அனுபவத்துக்குள்ள வர முடியாது, நிறைய நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கோம், நிறைய அந்த அபிஷேக கூட்டங்களுக்குலாம் நம்ம போவோம், அப்பெல்லாம் நாங்க நிறைஞ்சிருக்கோம். அப்பெல்லாம் நான் ஒன்னே ஒன்று தான் கேட்பேன், இந்த அதிகாலையில இருந்து நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, இதெல்லாம் நான் பண்றேன், அதில் நான் குறைவுள்ளவளா இருக்கிறேன்ல, அந்த காரியம் எனக்கு ஏன் வெறுமையாவே இருக்கு, நான் நிறைய நேரத்தை ஆண்டவரை கேட்பேன், எனக்கு பதிலே வராது. அப்ப இந்த ஒரு வார்த்தை தான் வரும், கர்த்தருக்கு காத்துரு, நம்பிக்கையா இருந்து கர்த்தருக்கே காத்து, இந்த ஒரு வார்த்தை தான் வரும். அப்ப நான் சொன்னேன், காலையில எழும்பி ஜெபிக்கிறதுக்கு கூட நம்ம வந்து இப்படி வந்து குறைவுள்ளவளா இருக்கிறோமே, என்ன நம்ம கர்த்தருக்காக செஞ்சிட முடியும்ன்ற எண்ணமும் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா மத்தவங்க குடும்பத்துல இருக்கவங்க வந்து அதை சொல்லும் போது எங்க ஹஸ்பண்டே சொல்லுவாரு, நீ காலையில வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், நீ என்ன பண்ண முடியும், ஏன்னா அவர்லாம் அப்படின்னு நிப்பாரு, இவரெல்லாம் இப்படி நிக்கிறாரு, நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கூட, என்னால எனக்கு அந்த ஒரு அந்த 10 நிமிஷம் 20 நிமிஷம் எனக்கு எப்படி போகும்னா, ஏதோ ஒரு காலையில ஒரு சோத்திரம் பண்ணும், ஒன்னே ஒரு பைபிள் எடுத்து வாசிப்பேன், வாசிக்கிற அப்புறம் சோத்திரம் பண்ணி 2 நிமிஷம் கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேல தாண்டாது என் ஜெபம். அதே ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கொண்டு போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தூக்கம் வந்துடும் எனக்கு. இது மாதிரி டைம் போறது தெரியும் சிஸ்டர். ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். எனக்கு அதுவே ரொம்ப வந்து ஒரு பின்னடைவா நான் எனக்குள்ளேயே அது ஒரு எண்ணங்கள் உருவாகும். எப்ப இந்த அனுபவத்துக்குள்ள வரும்போது அப்ப தேவன் ஒரு காரியம் சொன்னார், நீங்க என் சமூகத்துல வந்து நிக்கணும், மலையின் மேல ஏறி வந்து நிக்கணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது என்ன ஆண்டவரே பண்ணணும், அதிகாலை 3 மணிக்கு நீ என்னை தேடணும்னு. அப்ப இந்த அனுபவத்துல வரும்போது நான் அவர்கிட்ட, ஆண்டவரே 5 5:30க்கே எழும்புற ஆள் கிடையாது, நான் 3 மணிக்கு எழும்ப சொல்றீங்களே, நான் என்னால இது என்ன. அப்ப சொன்னான், உனக்கு இருக்கும் பலன் அல்ல, உனக்கு இருக்கும் பலத்தால நான் உன்னை கூப்பிடல, நீ வந்து உன்னை அழைக்கிறது நான் வந்து உன்னை பலப்படுத்துவேன் அப்படின்னு. ஆனா உண்மையாலுமே அந்த அனுபவம், அதாவது அதை வந்து இது வரைக்கும் அவர் நடத்துறான்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அது அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், அவர் ஒரு 2-3 வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலையில அந்த 3 மணிக்கு 2:50க்குலாம் ஒரு விழிப்பு உண்டாக்குனார். அதனால தான் நான் யோசிப்பேன், அதுக்கு அந்த அந்த விழிப்பு உண்டாக்கி ஒரு 3 மணிக்கு போய் உட்கார வச்சாருன்னா 3 to 4 அந்த தனி, 4 to 5 நாங்க ஃபேமிலி, அந்த ஒரு 6 மணி வரைக்கும் அவருடைய அந்த பிரசன்னம் கிரியை செய்கிறத உணர முடிஞ்சிட்டு. அப்பதான் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அவர் கொடுத்த வார்த்தை, அவர் போய் உட்காரு காத்துரு அப்படின்னு சொல்லும் போது, இந்த காத்திருக்கும் போது அவர் கொடுத்தது வந்து ஏசாயா 60ஆம் அதிகாரம், எழும்பி பிரகாசி உன் ஒளி கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததுன்னு சொல்லி அந்த அதிகாரம் முழுசும் வாசிக்க வச்சு அந்த காரியத்தை அவர் இது பண்ணார். அப்போ பண்ணும்போது தான் அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னு அப்பதான் ஒரு விஷயத்த நான் சரண்டர் பண்ணேன், அவருடைய ஆவி இல்லாத படிக்கு நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள கிரியை செய்யலைன்னா நான் எழுந்துருவேன், நான் பண்ணிடுவேன். நான் அப்ப அந்த விஷயத்துல வந்து சரண்டர் பண்ண, ஆண்டவரை உம்மால் அன்றி ஒரு அணுவும் என்னால செய்ய. இன்னைக்கு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லைண்ணா நான் எழும்பிடுவேன், நான் எழும்பி கிரியை செஞ்சிருவேன், நான் அது இந்த நிமிஷம் வரை நான் அது என்னால ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா அவர் அனுமதி இல்லாமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கு. அவர் நினைக்காம ஒரு வார்த்தை கூட வெளிப்படாது, அவர் சொல்லாம ஒரு அணுவும் அசையாது. அது வந்து வெளியில மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையிலும் இந்த அளவு அந்த காரியம் நமக்குள்ள கிரியை செய்யுது. நீ யோசிச்சு பாருங்களேன், அவர் சொல்லாம, எங்க ஹஸ்பண்ட் சொன்னா கூட, எங்க ஹஸ்பண்ட் நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க, இதை நீ இன்னும் ஆரம்பிக்கணும், ஏன் நீ ஸ்லோ பண்ற. அப்ப நான் ஒரே ஒரு வார்த்தை தான் அவர்கிட்ட சொன்னேன், இல்ல
நம்ம ஒரு காரியம் வெளிப்பட்ட உடனே செஞ்சிடக்கூடாது. கர்த்தர் எப்ப அந்த வேலைக்காக நம்மை காத்திருக்க சொல்றாரோ அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஒரு காரியம் வெளிப்படுறதுக்கும் அது கிரியை செய்யறதுக்கும் ஒரு நமக்கு இடைவெளி உண்டு, டைம் இருக்கு. ஆமா, கர்த்தர் உன்னை வெளிப்படுத்தினார்னா, இப்போ சாராளுக்கு அவர் ஒரு கர்ப்பத்தை ஆசிரியத்து உற்பத்தி திட்டத்துல ஒரு குழந்தை பிறக்கும்னார் அவர் சொல்லிட்டார். ஆனா அது 10 மாசம் காத்திருந்தது. அப்போ வந்து அந்த ஏற்ற வேலை வரும் வரை தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிருங்கள். இன்னைக்கு ஒரு காரியம் போட்ட உடனே நம்ம வந்து உடனே நம்ம மனது அதுக்கான ஒரு திட்டத்தை நம்மளே போட்டுருது. இன்னொரு திட்டத்தை போட்டு என்ன பண்ணுதுன்னா, நம்ம அதை செயல்படலைன்னா குற்றத்தை நம்ம மேலேயே திருப்புது. எப்படின்னா, பாரு கர்த்தர் கொடுத்தது தருணத்தை நம்ம வேஸ்ட் பண்றோம், நம்ம அமைதியா உட்கார்ந்துருக்கோம், எழுந்து ஓடு. இன்னைக்கு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், கர்த்தர் சொல்லாம உங்களால நீங்க ஒண்ணுமே செய்யாதீங்க. கர்த்தர் உங்களை எப்ப எந்த வேலையில அனுமதிக்கிறாரோ அந்த வேலையில மட்டும் செய்யுங்க. அதுக்கு முன்னாடி நீ எழும்பி ஓடு. ஜனங்கள் எல்லாம், அதாவது இன்னைக்கு ஒரு எப்படின்னா பாரு, ஆத்துமாலாம் வந்து மடியுது, ஆத்துமாலாம். அப்ப இதை வந்து கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்த காரியம் என்ன? உன் ஆத்துமாவை ரசிக்க உனக்கு திராணி கிடையாது, உன் ஆத்துமாவே நான் தான் ரசிக்கணும். அப்ப நீ அடுத்த ஆத்துமாவை ரசிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? அடுத்த ஆத்துமாவுக்கு நம்ம சொல்ல முடியும் சிஸ்டர். ஏன்னா ரட்சிப்பு அவர் வழியா வருகிறபடினால் ரட்சிப்பை அடையிறதுக்கான வழிகளை நான் சொல்றதுக்கு தான் எனக்கு அதிகாரம் உண்டே தவிர, ரட்சிப்பு கர்த்தரிடத்துல இருந்து உருவாகுது. அப்ப அந்த ரட்சிக்கப்படுகிறவர் அவர் தான் ரட்சிக்கணும் அந்த இடத்துல. அதை வந்து நிறைய பேர் இன்னைக்கு தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க என்னால ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா, இவங்களுக்கு நான் தான் சத்தியம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நம்ம சொல்லுவதற்கு நமக்கு அதிகாரம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கலாம். நீ அவங்களுக்கு வந்து ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்றதுக்கு. ஆனால் நான் சத்தியத்தை சொன்னதுனால தான் அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு, அது வந்து தேவனுடைய மகிமை நம்ம திருடுறோம்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஆத்துமாவை தேவன் ஆயத்தப்படுத்தி ஒருவேளை உங்க வழியா ஒரு சத்தியத்தை கேட்க பண்ணியிருக்கலாம், அதற்கு நாம ஒரு நீர் பாய்ச்சிருக்கலாம். விளைய செய்கிறவர் கர்த்தர். அப்ப நம்ம தெரியாம அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அது அவருடைய மகிமை நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது, கர்த்தருக்கு உண்டானது எல்லாம் கர்த்தருக்குரியது. அதை நம்ம ஒரு நாளும் திருடக்கூடாது. இந்த ஒரு இந்த நுட்பமான காரியத்தை எல்லாம் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்தாரு. அப்ப கற்றுக் கொடுக்கும் போது கர்த்தர் சொன்னார், உன் ஆத்துமாவையே நான் தான் ரட்சிக்க போறேன். நீ இன்னொரு ஆத்மாவை வந்து கொண்டு வந்து நிறுத்துறதும் கூட்டிட்டு வர்றதெல்லாம் உன்னால முடியாது. அது உனக்காக கொடுக்கப்பட்ட வேலை கிடையாது. சொல்லுறதுதான் உன் கடமை. சுவிசேஷத்தை அறிவியுங்கள் தான் உன் கடமை. அதை மட்டும் நீ செய்ய, மற்றது விளைய செய்கிறது நான் தான் அப்படின்றதுனால அதுல இருந்து அந்த காரியத்தை நம்ம கர்த்தர் வந்து வித்தியாசம். நீங்க எப்படி சிஸ்டர் ஃபீல் பண்றீங்க? இது வந்து சுயம் வந்து நடுநடுல இன்டர்ஃபியர் ஆகுதுல்ல இதுல ஸ்டார். இதுல என்ன ஒரு தன்மை வெளிப்படுதுன்னா, கர்த்தருடைய சத்தத்தை அநேகர் கேட்கறாங்க, அதாவது வார்த்தை மூலமா கேட்கறாங்க. ஏன்னா இந்த நாள்ல வந்து நம்ம வசனம் மூலமா தான் அநேக காரியங்கள் வெளிப்படுது. அந்த வார்த்தை மூலமா ஒரு காரியத்தை கேட்ட உடனே நம்முடைய மைண்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த மனது ஏன்னா வேதத்துல நிறைய பதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பதங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி தான் வந்து மனதுனா சிந்தையோட அடையாளம். இந்த சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையா மூட பண்ணோன்னே கர்த்தர் வெளிப்படுத்தின பிறகுதான் மாம்சம் சரீரம் எல்லாமே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஆவியாத்மா சரீரம் வச்சு தான் ஜெபம் பண்ணோம், சிந்தையை வச்சு ஜெபம் பண்ண. அப்ப நமக்கு தேவன் ஒரு தரிசனத்தை காட்டினார் இல்லையா? எப்படின்னா 4 மனிதர்களுடைய காரியங்கள் காட்டினார். ஒரே மனுஷன் தான், அவன் வந்து 4 பிம்பமா நிக்கிறான். ஒரு மனுஷன் வந்து ஆவி வெள்ளையா நிக்கிறான், வெள்ளை உருவமா நிக்கிறாங்க. இன்னொன்னு வந்து ரொம்ப சின்ன உருவமா, ரொம்ப நோஞ்சு போன ஒரு உருவமா ஒன்று நிக்குது. இன்னொன்னு ஆத்மாவின் உருவமா, அது கட்டப்பட்ட உருவமா ஒன்று நிக்குது. இன்னொன்னு அதே உருவம் தான், பலசாலி, அதாவது அதை பார்க்க கர்ண கொடூரமா இருக்கு, ராட்சச உருவமா நிக்குது. இந்த 4 பிம்பத்தை அவர் காட்டுறாரு. இந்த 4 பிம்பமும் ஒரே ஆளுதான், 4 பிம்பமா காட்டப்படுது. இது என்ன அப்படின்னு ஆகும்போது தேவன் சொல்றாரு, ஒண்ணு ஆவியின் மனிதன், இன்னொன்னு ரொம்ப சின்னதா ஒண்ணுமே இல்லாம பாரு நோஞ்சா மாதிரி நிக்கிறது உன்னோட சரீரம், அடுத்தது ஆத்துமா அவர் கட்டப்பட்டிருக்கு, இந்த ராட்சச மாதிரி நிக்குது பாரு ஒன்னே பயமுறுத்துது, அதுதான் உன் சிந்தை, இதுதான் உன்னை எல்லாத்தையும் அடக்குது. அப்ப காட்டப்படும் போது அதுக்கு எப்படி போகணும் அப்படின்லாம் நமக்கு தெரியல. அப்ப இது என்ன ஆண்டவரே பண்ணணும், நீ அமைதியாரு, நான் இந்த ஏற்ற நேரத்துல அதை வெளிப்படுத்த வேண்டார். அப்ப நமக்கு வந்து அந்த காரியத்தெல்லாம் அவர் சொல்ல, இதெல்லாம் நமக்கு புரியறதுக்கு முன்னாடி இன்னொன்று அந்த விருத்த சேதனத்தை குறிச்சு பண்ணார் பாத்தீங்களா, அந்த அனுபவம் உங்களுக்கு. நம்ம 4 பேர் அந்த 5 பேர் நம்ம ஜெபிக்க தொடங்கும் போது அப்ப வந்து அந்த விருத்த சேதனத்தோட காரியத்தை குறிச்சு சொன்னார். அது எப்படின்னா, அப்ப நாங்க சொன்ன, ஆண்டவரே நீங்க எங்களை இணைத்திருக்கீங்க, என்ன நோக்கத்துக்காக நீங்க இணைச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது தேவன் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, கடைசி நாட்களில் எழும்ப போகிற என்னோட சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியா இருக்கும். அப்ப நம்ம எழுப்புதல் வந்து பீக் டைம்ல இருக்குது. 20th பயங்கர பீக் டைம்ல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 19 பயங்கர, எங்க பார்த்தாலும் எழுப்புதல் தான். அதாவது 20th எழுப்புதல் ஸ்டார்ட் ஆயிடும்ன்ற லெவல் தான் இருந்தது. அப்போ தேவன் சொன்னாரு, அப்பதான் கொரோனா பீரியட் வருது உள்ள. அப்ப என்னன்னா எல்லாருமே அந்த ஆன்லைன் அந்த மாதிரி ட்ராக்ல வந்துட்டாங்க. வரும்போது அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளேயே இந்த இந்த அனுபவம் ஆண்டவர் இது அப்ப என்ன சொன்னாரு,
நான் என் ஜனங்களை ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆமென். அவர் ஒரு வசனத்தை அவர் சொன்னார், இந்த உள்ளத்தில் யூதனானவனே யூதன். அந்த உள்ளம்ன்றதே நம்ம சிந்தையோட அடிப்படை தான். அதில் யூதனானவனே யூதன். மற்றபடி சரீரத்தின்படி அல்லது நான் அந்த அட்டவணைப்படி வருகிறவன் அல்ல, நான் அதை வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னார். அதே போல் நமக்கு விருத்த சேதனத்தின் அனுபவத்தை கொடுத்தார். எப்படின்னா, ஒரு நாள் அடுத்த நாள் நம்ம ப்ரேயர், காடு சொன்ன ப்ரேயரை நம்ம வச்சுருக்கோம். அப்போ அதுக்கு முந்தின நாள் நைட்டு வந்து அவர் ஒரு சொப்பனம் காட்டுரு, ஒரு இருதயம் காட்டப்படுது. அந்த இருதயத்தோட நுனித்தோல் வந்து ஒரு கருக்கான கத்தி மூலமாக வெட்டப்படுது. அப்படி வெட்டப்பட்டோன்னே வெட்டப்பட்டுட்டு அந்த இருதயம் வந்து புதிதான இருதயமாக மாறி இருக்கு. இவ்வளோதான் காட்டப்படுது. இன்னொன்று, வேதத்தில் இந்த வசனம் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது, இது எங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இது என்ன இப்படி ஒரு காட்டப்படுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நாங்கள் அந்த 10 மணிக்கு ப்ரேயருக்கு நம்மலாம் உட்காந்து ப்ரேயருக்கு ஆயத்த பண்ணும்போது ஒரு சிஸ்டர் வாயிலேருந்து புறப்படுது, நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் இருதயத்தை நீங்கள் விருத்த சேதனம் பண்ணணும். இதை வந்து எசேக்கியேல் அந்த வார்த்தையை சொல்கிறார். அதாவது அந்த இருதயம் விருத்த சேதனம் அடையிற இருதயமே அவர் விரும்புகிறது, அல்லாதபடிக்கு மாம்சத்தின் விருத்த சேதனம் இல்லை அவர் விரும்புறது. இருதயத்தின் நுனித்தோல் வெட்டப்படுறது தான் உண்மையாக அவர் விரும்புகிற விருத்த சேதனம்ட்டு. அப்போ அந்த வசனம் அவங்க சொல்லி அதை ஜெபிக்கும்போது அப்போ தான் அந்த தரிசனம் கனெக்ட் ஆகுது. ஓ, நைட் இதை காட்டினாரே, அப்போ அந்த இடத்துல நாங்கள் எல்லாருமே அதை பண்ணோம், நம்ம எல்லாருமே அதை பண்ணோம், அந்த நுனித்தோல் வெட்டப்பட்டு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, அந்த வசனங்கள் அந்த இருதயத்துக்குள்ள கிரியை செய்கிறதும் ஆவியானுடைய உணர்வு வெளிப்படுறதும் நமக்கு பூர்ணமாக தெரியுது. அப்போ எப்படின்னா, இதுதான் வழி, இதை தவிர வழி இல்லை, இது வழி. அப்போ எது வழின்னு நமக்கு தெரிய தொடங்குச்சு, எது வழி அல்லன்றதும் தெரிய தொடங்குச்சு. டிஃபரன்ஸை உண்டு பண்ண தொடங்குச்சு அந்த அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில். ஏன்னா நமக்கு இன்னைக்கு ஒரு காரியம் மட்டும் நம்ம சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன் சிஸ்டர். ஏன்னா நம்ம இதை அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணதுக்கு, இன்னைக்கு வந்து தேவன் அந்த அக்கினியை ஊற்றிட்டாருன்னா உடனே நம்ம பற்றி எரிய தொடங்கிடுவோம், அப்படியே போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும், இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் எழுப்புதல் ஒவ்வொரு அனுபவங்களை கொடுத்தது, ஒவ்வொரு கூட்டங்களை நியமித்து கொண்டே வந்தது. இது எல்லாமே எதுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனவாட்டியை ஆயத்தப்படுத்துக்கிறது அடையாளம் தான். ஆரம்பத்திலேருந்தே அந்த எழுப்புதலோட அடையாளம் இல்லாமல் சபைக்குள்ளே கொண்டு வந்தாலும் சரி, ஒரு ஜப எழுப்புதலை கொண்டு வந்தாலும் சரி, ஒரு பிசாசுகளை துரத்துற வல்லமையை அங்கே வெளிப்படுத்தினாலும் சரி, இல்லை ஒரு வியாதிகளை சுகமாக்குற தன்மையை கொடுத்தாலும் சரி, அற்புதங்களை கொடுத்தாலும், எந்த தன்மையில் அந்த எழுப்புதலுடைய டைரக்ஷன் வெளிப்பட்டாலுமே அதோட ஃபைனல் ட்ராக் எங்கே வரும்னா, அவங்க சபை கூட இணைக்கப்பட்டு தேவனோட அந்த மனவாட்டின் தன்மைக்குள்ளே தான் அவங்க மெருகேற்றப்பட்டாங்க. அப்போ எப்பொழுது மனவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்த தொடங்குறாளோ அப்போ தேவன் அந்த தன்மை எப்படி கொண்டு வரனா, ராஜ்யத்திற்கு ஏற்ற அடையாளமா மாற்ற தொடங்கிடுறாங்க. அதனால ஒரு காரியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும், முதல்ல அவரோட இன்டிமசி தான் அவர் இதுல எதிர்பார்க்கிற, இந்த தன்மைக்குள்ள அவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா இன்டிமசி தான். நம்ம அந்த இன்டிமசி உள்ளுக்குள்ள அது பூர்ணப்படாம வெளிப்படாது. அந்த பூர்ணத்துக்குள்ளதான் தேவன் நடத்திட்டு வராருன்றதா நமக்கு இப்போ அவர் வெளிப்படுத்துகிறாரு. இன்னும் நம்ம தேவனோடு நம்மளுடைய ஐக்கியம், நம்முடைய அனுபவங்கள் ஆவிக்குரிய ரீதியில் உங்களுக்கு இன்னும் ஏற்பட்ட பெரிய அனுபவங்கள்லாம் இருக்குது. அது அடுத்த வாரத்தில் நம்ம தொடர்ந்து இதை பேசும்பொழுது, அவருக்காக எப்படி வைராகியமாக இருந்தோம் நான் சொல்ல மாட்டேன், அவர் எப்படி இருக்க வச்சார் அப்படிதான் நான் சொல்லுவேன். நம்ம எப்படி அவருக்காக நம்மளை வைராகியமாக அவரே நிறுத்தி இருக்கார். நான் அவருக்காக வைராகியமா நின்னெல்லாம் நம்ம சொல்லவும் முடியாது. அதை கர்த்தர் மன்னிக்கணும். அவர் எப்படி வைராகியமா நிறுத்தி இருக்கிறார், அந்த அனுபவம் நம்ம இன்னும் கேட்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் வந்து இன்னும் உறுதிப்படும், இன்னும் ஸ்திரப்படும், இன்னும் தேவனுக்காக எழும்பி நம்ம பயன்படும். உயரை கழுகுகளை போல எழும்பி அவர் பலனினால் நம்ம பலன் கொண்டு நம்ம செயல்பட தொடங்கும். துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் அடியார்களோடு கூட தகப்பனே, நீர் வெளிப்பட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அநேக காரியங்களை குறித்து இதோ வாஞ்சையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருதயங்களை ஆயத்தப்படுத்த உடைய வார்த்தை இந்த மீடியா மூலமாய் கடந்து செல்வதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் ஆளுகை செய்து உமக்கென்று வேர் பிரித்த ஜனத்தின் மூலமாய் தேவரீருடைய வார்த்தைகள் வெளிப்பட்டு, சாட்சிகள் வெளிப்பட்டு, அனுபவங்கள் வெளிப்பட்டு, உடைய நடத்துதல் வெளிப்பட்டு அநேகருடைய இருதயங்களை தொட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாய் ஆண்டவரே, நீர் முன்குறித்து வைத்த இருதயங்கள் அப்பா இந்த வார்த்தைகள் மூலமாய் கடந்து சென்று அவருடைய சிந்தையில் இருதயத்தில் ஆளுகை செய்து அவர்களை உமக்கேற்ற பாத்திரங்களாக மாற்ற ஒவ்வொரு இருதயமும் ஒப்பு கொடுக்கப்படுவதாக நீ அப்படியே செய்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அடியார்களோடு கூட காண்கின்ற நேயர்களோடு கூட பேசுவீராக. இதற்காக
இந்த வாசலை திறந்து கொடுத்த ஜாய் டிவிக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் மட்டும் மகிமைப்படுவீராக. சகல துதிகன மகிமை யாவற்றையும் கர்த்தர் லட்சமாக இயேசு கிறிஸ்துவை முக்கிய செலுத்துகிறோம் தகப்பனே. வேணித்தும் கிறிஸ்து இயேசு என்கிறவுடைய பரிசுத்த வெளியேற பெற்ற நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.